ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஹல்லேலூயா. ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலே விக்கிரக வழிபாடும் பல தெய்வங்களையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது வயது 75 ஆகிவிட்டது. திருமணமாகி தனக்கென்று ஒரு புத்திர சுவிகார பாக்கியம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே இல்லாதபடி மிகவும் மனவேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆபிரகாமை ஆண்டவர் தேடி வந்து தரிசனமாகி பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார். நிச்சயமாக எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கும், எனக்கு ஒரு சந்ததி கிடைக்கும், என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தப்படுத்துவதற்கு தலைமுறை எனக்கு உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நடந்து கொண்டிருந்தான். நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றது, வருடங்களும் சென்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைத்த பாடில்லை. சந்தோஷமாய் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நடந்த ஆபிரகாமும் மனைவியும் கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போய் மனவேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே 10 வருடங்கள் சென்று விட்டது. 85வது வருடம் வந்துவிட்டது. ஆபிரகாமின் மனைவி நினைக்கிறாள், என்னுடைய கணவனாருக்கு ஒரு வாரிசு உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொந்தப்படுத்துவதற்கு ஒரு சந்ததியை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இப்பொழுது என்னுடைய கணவனாருக்கு 85 வயது, எனக்கு 75 வயது, எனக்கு இனி ஒரு குழந்தை கிடைக்காது. அதனால் என்னிடம் இருக்கிற அடிமை பெண்ணாகி அந்த ஆகாரை என்னுடைய கணவனாருக்கு நான் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கிற இந்த பிள்ளைதான் எனக்கு சந்ததியாய் இருக்கலாம் என்று எண்ணத்தோடு தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய கணவனாருக்கு கொடுக்கிறாள். அவள் நினைத்தது போல அந்த வேலைக்காரின் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நாட்கள் செல்லுகிறது. ஆபிரகாமும் ஈசாக்கும் இதுதான் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தந்த குழந்தை என்று அந்த வார்த்தையை அந்த பிள்ளைதான் என்று சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக. அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். 99வது வயதிலே ஆபிரகாமை கர்த்தர் வந்து சந்தித்து தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எந்த வயசிலே சொல்லுகிறார் என்றால் 99 வயதிலையும் 90 வயதிலையும். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. 99 வயதான தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 90 வயதான பாட்டி கற்பம் செத்து போன நிலைமையில் இருக்கிற அந்த வயதான பாட்டியை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆபிரகாமே, நீ வா, வெளியே வந்து பூமியை பார், அந்த மண்ணை பார், நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு. இந்த மண்ணை உன்னால் எண்ணக்கூடாது இல்லையா? அதே அளவுக்கு இந்த மண்ணின் அளவை எண்ண முடியாத அளவு எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதோ அதே அளவுக்கு உன் சந்ததி பெருகும். அல்லேலூயா. நீ வானத்தை அண்ணாந்து பார், அதில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோ? எண்ண முடியாதல்லவா? அந்த அளவுக்கு உனக்கு நான் சந்ததியை தருவேன். அந்த சந்ததி இதே 99 வயதான ஆபிரகாம் மூலமாகவும் 90 வயதான இந்த சாராள் மூலமாகவும் பிறக்கும். ஏனென்றால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்
தேவன் என்று கர்த்தர் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு ஒரு மிக பெரிய திட்டம் இருந்தது. ஆபிரகாமின் கற்பனைக்கு கூட எட்டி பார்க்க முடியாதவளுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். இந்த ஆபிரகாமின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை தனக்கென்று தேவன் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு மிக பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை ஆபிரகாமின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாவது ஆபிரகாம் தன்னை சந்தித்து பேசுகிற தேவன் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை 99வது வயதிலே வந்து சந்தித்து தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமானார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆபிரகாமே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும், கடற்கரை மணலை போல விருத்தி ஆகும் என்று வாக்குரை தந்த பரம தகப்பன் ஆபிரகாமுக்கு அந்த வண்ணமே செய்ய சித்தமானார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வத்துக்கும் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேய பாஷையிலே இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்திலே பல காரியங்கள் வல்லமை உள்ளது, பவர்ஃபுல் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த எந்த வல்லமைக்கும் இணையில்லாத ஈடில்லாத வல்லமை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் சர்வத்துக்கும் வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய எபிரேய பெயரை என்று வேதம் என்ன என்று சொல்லுகிறது என்றால் அவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். எல் ஷடாய் என்ற பெயரின் அர்த்தம் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தன்மை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்க, இரண்டாவதாக வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர். அதுதான் சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம் இன்றைக்கு இந்த பகல் வேளையில் தியானிக்க போகிறோம் தேவஜனமே. முதலாவது அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ள தேவன் தான் எல் ஷடாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்டார். தன்னுடைய 75 வயதிலே அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஐயோ, எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு வேலைக்காரன் தான் என்னுடைய வாழ்க்கையிலே தகுதி உள்ளவனாய் இருப்பானோ? எனக்கென்று ஒரு வாரிசு, எனக்கென்று ஒரு தலைமுறை, ஒரு மகன் கிடைக்க மாட்டானா என்கிற ஒரு வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு இந்த ஆபிரகாம் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை தருவேன் என்று சொல்லவில்லை. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆபிரகாம் எதிர்பார்த்தது ஒரு கற்ப பிறப்பு, எனக்கு ஒரு வாரிசு, ஒரு எனக்கு சந்ததி வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தரிசனமாகி சொன்னது, ஆபிரகாமே, உன்னை நான் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை நான் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இன்று முழு இஸ்ரவேல் தேசமும் ஆபிரகாமின் சந்ததி
சந்ததியாய் இன்று பலுகி பெருகி இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆபிரகாமுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நிறைவேற்றி அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தரிசனமானது நிமித்தம் தேவ ஜனமே, ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன காரியங்கள், ஒரு குறிப்பிட்ட வரைமுறையிலே நீங்கள் தேவனிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ விசுவாசித்திருக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய அவர் போதுமானவர். நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்கை வைத்துவிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்காத, நீ நினைக்காத, நீ யோசித்து பார்க்காத நன்மைகளையும் என்னால் தர முடியும். நீ என் பார்வையிலே உத்தமனாய் நட, உத்தமனாய் நட, உண்மையாய் நட, தெய்வத்துக்கு பயந்து நட, நீதியாய் நட. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை அவன் எதிர்பார்த்தான். அந்த ஆபிரகாமின் மூலமாக கர்த்தர் கொடுத்தது ஈசாக்கு என்கிற ஒரு குழந்தை. ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு என்கிற ஒரு சந்ததி வருகிறது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் பல கோத்திரமாகவும் பிரபுக்களும் ராஜாக்களும் எழும்பும்படியாக பல லட்ச ஜனங்களை இந்த ஒரு ஆபிரகாமின் மூலமாக கர்த்தர் கொடுக்க கூடுமானால் இன்றைக்கு முழு இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாமின் சந்ததியாய் பரவி இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்வேன் என்று வாக்குரைக்கிறார் தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே சாலமோனை பார்த்து சாலமோனை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். சாலமோன் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்திவிட்டு ராக்காலங்களிலே தூங்கி கொண்டிருக்கும் போது தேவன் சாலமோனை வந்து சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார், சாலமோனே, உன்னுடைய விருப்பம் என்ன? உன் வேண்டுதல் என்ன? என்னிடம் கேள், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. என்ன வேண்டும் என்றாலும் என்னால் உனக்கு தர முடியும். நீ என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய்? என்னிடம் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாலமோன் கேட்டான், ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள், இத்தனை ஜனங்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள். நான் ஒரு சிறு குழந்தைக்குரிய ஞானம் உரியவனாய் இருக்கிறேன். இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்குரிய புத்தி எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. பல லட்ச ஜனங்கள் எனக்கு கீழே இருக்கிறாங்க. சரியாக வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேண்டுதலை கேட்டுவிட்டு ஆண்டவர் சொன்னார், சாலமோனே, நீ உனக்கு கனமும் செல்வமும் ஆஸ்தியும் உன் சத்துருக்களின் ஜீவனும் உனக்கு நீடி ஆயுளும் கேட்காமல் ஞானம் வேண்டும் என்று கேட்டாயே, நீ கேட்டதையும் தருவே. நீ கேட்காத ஞானத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் சாலமோனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனுக்கு முன்னிலும் சாலமோனுக்கு பின்னிலும் சாலமோனுக்கு ஒத்த ஐஸ்வர்யமும் கனமும் ஞானமும் ஒருவருக்கும் இல்லை. என் தேவாதி தேவனால் நாம் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். தேவ ஜனமே, நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? நீங்க நினைக்கிறதல்ல, இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு அமர வைத்திருக்கிறார் என்றால் உன் நினைவல்ல, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம், உன்னுடைய யோசனை அல்ல, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு உன் நினைவுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை வேர்பிரித்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவல்ல என் நினைவு. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி ஒரு சின்ன மேகம் தான் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெருமழை 3 வருடம் 6 மாதம் தேசத்தில் மழை இல்லை. ஒரு சின்ன மேகம் எழும்பும் என்று பார்த்து கொண்டிருந்தார். தேசத்தில் ஒரு பெருமழையை கர்த்தரால் வர வைக்க முடிந்தது. பேதுரு முழுதும் வலை போட்டு மீனை பிடித்தான். கொஞ்சம் மீனாவது, முழுதும் பிரயாசப்படுகிறேனே, கொஞ்சம் மீனாவது, எப்படி நான் அப்படியே வறுமையா போறது? வீட்டுக்கு திரும்ப போகும்போது கொஞ்சமாவது நான் கொண்டு போகணுமே, கொஞ்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். வலை கிளியத்தக்க என் தேவாதி தேவன் பேதுருக்கு மீனை நிரப்பி கர்த்தர் கொடுக்க கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தர அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆலயத்துடைய வாசலுக்கு முன்னால அம்மாவுடைய வயத்தில் பிறக்கும் போதே பிறவியிலே சப்பானி, எலும்பு நடக்க முடியாது, கால் அவனுக்கு பலன் இல்லை, எலும்புகள் பலன் இல்லை. ஹல்லேலூயா. எலும்புக்குரிய பலத்தோட அவனுடைய காலில் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் வர்றவங்கள்ட்ட போறவங்கள்ட்டலாம் ஐயா காசு கொடுங்க ஐயான்னு சொல்லி கேட்டு அதன் மூலமா தன்னுடைய வயதை நிரப்பின ஒரு பிறவி சப்பானி வழக்கம் போல ஆலயத்துடைய வாசலுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க பேதுரும் யோவானும் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பிறவி சப்பானி எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறது போல இவர்களையும் பார்த்து கேட்டான், ஐயா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. கரங்களை நீட்டி கேட்கிறான், காசு கொடுங்க. அவனுடைய எதிர்பார்ப்பு இவங்க மூலமா ஏதோ 2, 3, 5, 10 காசு எனக்கு கிடைக்கும், இதுதான் எதிர்பார்ப்பா கையை நீட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறான். கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா, கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா. ஹல்லேலூயா. அப்போ பேதுரு யோவானு அவனை திரும்பி பார்க்குறாங்க. பாருங்க, திரும்பி பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம பிச்சைக்காரங்க யாராவது நம்மகிட்ட காசு கேட்டா அப்படியே பெருசா நம்ம அவங்கள ஒரு பொருட்டா நினைக்க மாட்டோம், காசு அப்படியே போட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனா இவங்க முகத்தை பார்த்துட்டு கேட்குறாங்க, அவனை பார்த்து, ஏன் முகத்தை நீ பாரு. ஹல்லேலூயா. ஏன் முகத்தை நீ பாரு. இவன் நினைச்சுக்கிட்ட, ஆகா என்னுடைய கூப்பிடுதலுக்கு நல்ல ஒரு பதிலை தந்தாங்க, தரது மட்டும் இல்லாம என் முகத்தையும் பாருன்னு சொல்றாங்க. அப்போ பல்கா எனக்கு ஏதோ தர போறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு 50 ரூபாய் கூட தந்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்ப்போட பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிற காசோ வெள்ளியோ பொன்னோ என்கிட்ட இல்ல. ஹல்லேலூயா. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூடுதல் தான் தருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட நான் பார்த்தேன். நான் 5 ரூபாய் 6 ரூபாய் எதிர்பார்த்தேன், எப்படி முகத்தை பாருன்னு சொன்னால ஒரு 50 ரூபாயாவது கிடைக்குன்னு பார்த்தேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிறான் பாருங்க. ஆனா அவங்க அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பா என்கிட்ட வெள்ளியோ பொன்னோ பணமோ இல்லப்பா, ஆனா ஒண்ணு இருக்கப்பா, இதோடைய பெருசு ஒண்ணு என்கிட்ட இருக்குது. நீ எதிர்பார்க்கிறதோட ஒரு பெரிய ஒரு காரியம் என்கிட்ட இருக்குது. அதுதான் இயேசு என்கிற நாமம். அதுதான் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்திற்கு ஒத்த ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேறு ஒண்ணுமே இல்ல. வேறு ஒரு ஆஸ்தி இல்ல, வேறு ஒரு சொத்து இல்ல, வேறு ஒரு நமக்கு சொந்த பந்தம் இல்ல. இயேசு என்கிற ஒரு மேன்மையான நாமத்தை நீங்களும் நானும் சொந்தப்படுத்தி இருக்கிறோம் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னாங்க, இயேசு என்கிற நாமம் இருக்குது. இந்த நாமத்துல நீ எழும்பி நடக்க போற, நீ எழும்பி நடக்க போற. ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, காசு கேட்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்த அவனுடைய கரத்தை பிடிச்சான் பாருங்க. பிடிச்சிட்டு தூக்கிட்டு அப்படியே விட்டுட்டான், நின்னுட்டான். ஹல்லேலூயா. தூக்கிட்டு விட்டா விழுந்திரியமே அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நின்னுட்டான். நிக்க முடியாம நின்னுட்டான். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் நிக்க முடியாத அவனுடைய அந்த கால்கள் பலன் கொண்டது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நிக்க முடியாத அந்த காலு அப்படியே பலன் கொண்டு நின்றது. வேதம் சொல்லுது, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கால் அப்படியே நின்றது. நின்றவனால நிக்க முடியுமா? பிறந்ததிலிருந்தே நின்றது கிடையாது. மற்றவங்களால தூக்கி கொண்டு உட்கார வச்சனுக்கு நிக்க முடியுது. என்ன செய்வான்? ஓடி பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஓடுறான் பாருங்க. ஓடிட்டான். ஓடுனவன் என்ன செய்யறான்? அடுத்தது, ஐயோ நான் நடந்துட்டேன்னு சொல்லி குதிக்கிறான். ஹல்லேலூயா. குதிச்சவன் என்ன பண்றான் தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறான். ஓ ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கலையே, நான் 5க்கு 10 எதிர்பார்த்தேன், நான் இவ்வளவு பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் யோசனை கூட படி பார்க்கலையே, நான் எதிர்பார்க்கலையே. ஹல்லேலூயா. நினைச்சி கூட பார்க்கலையே. நான் நடப்பனா, நான் நிப்பேனா? ஹல்லேலூயா. அதுதாங்க சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தின் மகத்துவம். எழும்பி குதித்து நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. சொல்லுங்க, என் திட்டம் சிறியதென உம் திட்டம் ஆசைகள் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன்,
தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் காணும் மேன்மைகளெல்லாம் கரத்தின் ஈவு, நீர் உயர்வுகளெல்லாம் நீர் தயவு. நான் காணும் மேன்மைகளெல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் தயவு. ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? 2025 வருடம் 11 மாதம் நான் சிலதை நினச்சேன், சிலதை எதிர்பார்த்தேன், சிலதை யோசனை பண்ணேன். ஆண்டவர் எனக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலாக தான் தந்தார். ஹல்லேலூயா. இந்த பலவீனம் எப்படி ஆகுமோ என்று பயந்தேன். நான் எதிர்பார்த்ததோடையும் அதிகமாக ஆரோக்கியத்தை அந்த நிலை நிறுத்தினார். இந்த பொருளாதார தேவை எப்படி நான் சந்திப்பேன்னு நினச்சேன். என் ஆண்டவர் ஆச்சரியமாக சந்தித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2025 வருஷம் நான் எதிர்பார்க்காத நன்மைகளை தந்து. என்னுடைய கற்பம் திறக்கப்படுமான்னு நினச்சேன், திறந்தது. என் பிள்ளையுடைய திருமணம் நடக்குமான்னு நினச்சேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு நினச்சேன். அதுதாங்க நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் செஞ்சிருக்கார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவர். இரண்டாவதாக, சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற நாமத்தின் அர்த்தம் பாருங்க, வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன். எரேமியா 32:27 வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஆமென். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்றாவது உண்டா? உண்டா? ஆண்டவர் கேட்கிறார். ஒன்றாவது உண்டா? என்னால் செய்ய முடியாத ஒரு காரியமாவது, ஒரு அற்புதமாவது, ஒரு அதிசயமாவது உண்டா? இல்லை. ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சர்வ உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஒருவராய் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் அதிசயம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவரால் கூடும். செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவர். வல்லமையான காரியங்களை செய்த எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த சபையில் இன்னைக்கு இந்த கூரை இன்னைக்கு நிற்குதுன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பில்லர் 8 தூணை நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 இருக்குமா? 8 பில்லர் இருக்குது. ஹல்லேலூயா. இவ்வளோ கூரையும் நம்ம நிறுத்தணும்னு சொன்னால் 8 பில்லர் நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கு கொடுமுட்டியிலிருந்து அமெரிக்கா தேசம் வரைக்கும், ரஷ்யா, ஜெர்மனி, சைனா, பல தேசங்களில் நாம் பார்க்குற அதே வானம் எத்தனை பில்லர் கர்த்தர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பில்லரை கர்த்தர் நிறுத்தி அந்த வானத்தை கர்த்தர் ஸ்தாபிச்சிருக்காரு. அதுதான் வல்லமையான காரியங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. ஏசாயா 44:24 வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவரே வானங்களை விரித்து இந்த பூமியை, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவராய் இந்த பூமியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவருக்கு யாராவது துணையா அந்த உலகத்தை உண்டாக்குறது போனாங்களா? அவர் ஒருவராய்
அதிசயங்களை செய்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவராய் அவர் அதிசயங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷ கடைசியில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தர போதுமானவர். நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா பெற்றுட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், இந்த பூமியிலே பார்க்கிறவைகளையும் பார்க்க முடியாத பல சிருஷ்டிப்பையும் உண்டாக்கின வல்லமை உள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பூமிக்கு ஒத்த எத்தனையோ கோள்கள், எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கோள்கள் பூமியிலே அந்தரங்கத்திலே தொங்கி கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் அவர் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையினால் அவர் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வல்லமைக்கு எதுவுமே இணை இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம நிறைய வல்லமை உள்ளதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டா? மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. போய் கை வச்சா நம்ம முடிஞ்சுது. அதே போல சுனாமிக்கு வல்லமை உண்டா? சுனாமிக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பெரிய புயல் காற்றுக்கு வல்லமை உண்டா? இயற்கைக்கு வல்லமை உண்டு. பிசாசுக்கு வல்லமை உண்டா? சொல்லுங்க. ஆமே. பில்லி சூனியத்துக்கு வல்லமை உண்டா? சாத்தானின் கிரியைகளுக்கு வல்லமை உண்டா? வல்லமை உண்டு. ஆனால் எல்லா வல்லமையை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். உலகத்திலே அநேக வல்லமைகள் இருக்குது. ஆனால் எந்த வல்லமைக்கும் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு இணையாக, ஒரு சமானமாக எந்த வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், மின்மீன்களை, நட்சத்திரங்களை உண்டானவர், சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லா மச்சங்களையும் உண்டாக்கினவர், வானங்களை ஒருவராய் தம்முடைய கரத்தினால் விரித்தவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தின தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தேவஜனமே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சிட்டீங்கன்னா எந்த வல்லமைக்கும், மாந்திரிக வல்லமைக்கும், செய்வன வல்லமைக்கும், பில்லி சூனிய வல்லமைக்கும், சத்துருவின் கிரியைக்கும் பயப்பட அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்களை சொல்ற சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு முன்னால காலையில போகும்போது எலுமிச்சம் பழம் கிடக்கு, நான் பயப்பட மாட்டேன், எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி நான் ஜூஸ் போட்டு குடிப்பேன், முட்டை இருக்கேன் கிளீன் பண்ணி ஆம்லெட் போட்டு குடிப்பேன், எல்லாம் எனக்கு விரோதமாக செய்கிற செய்வனதா, நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன். ஏனா என் தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு விரோதமாய் செய்கிற மாந்திரிகத்தையும் நிர்மூலமாக்க அவரால் முடியும். எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற விக்கிரகத்தின் கிரியைகளையும் என் தேவனால் முற்றிலுமாக அதன் அஸ்திபாரத்தை அசைக்க முடியும் என்று விசுவாசிக்கிறவரிடம் ஜெயம் கொண்டார்கள். சத்துருவை பார்த்து, பில்லி சூனியத்தை பார்த்து பயம் தோணா, பிசாசு நம்மளை மேற்கொள்வான். ஆனால் என் அருகில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து விசுவாசத்தோடு நான் நடப்போமானால் அந்த பில்லி சூனியத்தை நாம் மேற்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களுக்கு பில்லி சூனியம் பலிக்காது. எத்தனையோ மந்திரவாதிகள் மந்திர வித்தையை தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்றாங்க, எல்லாருக்கும் செய்யுங்க, எல்லாருக்கும் செய்யுங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் போய் விளையாடிராதுங்க, அந்த மந்திரம் அவங்களுக்கு போகாது, திருப்பி உனக்கும் சந்ததிக்கு வந்து பலிச்சிரும். கிறிஸ்தவர்களை எந்த மந்திரமோ எந்த தந்திரமோ பிசாசின் கிரியைகளும் செயல்படுத்தவோ அழிக்கவோ அவர்களை நிர்மூலமாக்கவோ முடியாது. யாரெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தெய்வனை விசுவாசித்து அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறார்களோ பில்லி சூனியம் பலிக்காதுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பில்லி சூனியம் பலிக்காது. நான் இருக்கிற வீட்டிலேருந்து கீழே இறங்கி வரும்போது பல நாள் முட்டை கிடந்திருக்கு. நான் சிரிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் அந்த பில்லி சூனியம் என்ன ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. சிரிங்க பார்த்து, சத்துரு வந்து உங்கள்கிட்ட சவால் விடுற சிரிங்க. ஏன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்தவர். இந்த வார்த்தையை சொல்லி ஜெயமிடுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசேயை வந்து சந்திக்கிறார். மோசே, என் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க, நீ தான் போகணும், அடிமைத்தனத்திலிருந்து நீ அவங்கள அழைத்து வரணும், உன்னை நான் பார்வோனுக்கு முன்னால் அனுப்புகிறேன். மோசே சொல்கிறாரு, நான் எப்படி போய் நிற்க முடியும், எப்படி என்ன நம்புவாங்க, உங்கள் பேரை நான் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளத்தை நான் காட்டுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனு கையில் இருக்கிற கோலை பார்வோனுக்கு முன்னாலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலேயும் தூக்கி போடு, அது சர்ப்பமாக மாறும்.
அல்லேலூயா. இந்த அடையாளத்தை வாங்கி கொண்டு மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னால போய் நின்று சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நீ அடிமைத்தனத்திலிருந்து அனுப்பி விடுன்னு. அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் எதுக்கு அனுப்பணும், எதற்காக நான் அனுப்பணும், உங்கள் தெய்வம் யார், எனக்கு உன் தெய்வத்தை குறித்த ஒரு வல்லமையை நீ எனக்கு காண்பின்னு சொல்லி கேட்கும்போது மோசே சொல்றார், ஆரோனை பார்த்து கோலை போடு. அல்லேலூயா. கோலை போட்டான் பாருங்க, கோலு பாம்பா நெளிஞ்சுது. அல்லேலூயா. அப்போ இவர் பார்வோன் பார்த்தாரு, ஆகா நீ ஒரு பாம்பை போட்ட பாரு, எகிப்தில் பல மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் ஞானிகளும் ஏன் கையில் வச்சிருக்கிறேன், நீ ஒன்னதானே போட்ட, பல சர்ப்பத்தை நான் இதில் போட போறேன் பாரு. ராஜா கட்டளையிட்டார் பாருங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா சூனியக்காரர்களையும் மந்திரவாதியையும் எல்லா நான் ஞானிகளையும் வர வச்சான். எல்லாரும் ஒவ்வொரு கோலை தூக்கிட்டு வந்தாங்க. மோசேக்கும் ஆரோனும் முன்னால கோலை போட்டாங்க. மோசேக்கும் ஆரோனும் சர்ப்பம் போல அவங்க கோலும் சர்ப்பமா மாறிட்டுது. ஹல்லேலூயா. பாத்தியா, இதுதான் உன் தெய்வம், உன் தெய்வத்தை காட்டிலும் வல்லமை உள்ள தெய்வத்தை எகிப்துல நான் வச்சிருக்கோம், போயிரு ஓடி, உன் சர்ப்பத்தையும் உன் கோலையும் தூக்கிட்டு போயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சாஸ்திரிகளும் எல்லா சூனியக்காரர்களும் பார்வோனும் பரியாசமா மோசே ஆரோனையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் சிரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கோல், மோசேயுடைய கோல் எழும்புச்சுது பாருங்க. அந்த சூனியக்காரர்களுடைய அந்த தேசத்தில் இந்த மந்திரவாதிகள் கோல் ஒவ்வொரு கோலையும் விழுங்கினது. ஒவ்வொரு கோலையும் பல கோல்கள் பாம்பா வந்து ஓடிட்டு இருந்து பாருங்க. எல்லா பாம்பையும் கர்த்தருடைய அந்த கோலின் மூலமாக கர்த்தருடைய வல்லமை விழுங்க வைத்தது, ஒன்றுமில்லாமல் போனது. அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு உலகத்தில் நம்மை பயமுறுத்தும்படியாக பல வல்லமைகள் நமக்கு முன்னால எழும்பி நிற்கலாம் ஜனமே. கர்த்தருடைய கோல், கர்த்தருடைய வல்லமை எல்லா வல்லமையும் விழுங்கி அவைகளை நிர்மூலமாக்கி சாம்பலாக்க போதுமானது. அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தன்மை. அவரை தான் நீங்கள் இன்றைக்கு தெய்வமாய் கொண்டிருக்கீங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க பாக்கியவதி. கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ள சந்ததி. நாம் சாதாரண கல்லையோ மண்ணையோ மரத்தில் செய்யப்பட்ட ஒரு உருவத்தையோ நம்ம தெய்வமாய் வழிபடல. அண்ட சராசரங்களையும் ஒரு வார்த்தையால் உண்டாக்கின தெய்வத்தை தான் நாம் வழிபடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு சொந்தமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்ய போதுமானவர். அது மட்டுமல்லாமல் வல்லமையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவர். அவரை துணையாய் அவரை பிடித்து கொண்டு வருகிற நாட்களிலே நாம் ஜெயமாய் நடப்போம். கர்த்தர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி நின்று நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும்